ஹாய் மக்களே, கெத்து காட்டிய குத்து ரம்யா. நமக்கெல்லாம் ரம்யான்னு பரிச்சயமான அவரோட ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா திவ்யா ஸ்பந்தனா. கன்னட திரையுலகில் கிட்டத்தட்ட நயன்தாரா லெவலுக்கு டாப் ஹீரோயின், அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருந்த ஒரு ஹீரோயின். அவங்க தமிழில் சிம்புவோடு சேர்ந்து குத்து அப்படிங்கிற படத்தில் அறிமுகமானதுனால ரசிகர்களால் குத்து ரம்யா அப்படின்னு செல்லமாக அழைக்கப்பட்ட ஒரு நடிகை. அதுக்கப்புறமா ஜிவிஎம் கௌதம் வாசுதேவன் மேனன் அவரோட படத்துலையும், பொல்லாதவன் அவரோட படத்துலையும் நடித்து ஓரளவுக்கு தமிழில் ஒரு எஸ்டாப்ளிஷான ஆளாக இருந்தாங்க. பட் கன்னட திரையுலகின் டாப் ஸ்டார், கிட்டத்தட்ட கன்னட திரையுலகோட நயன்தாரா அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு டாப் பொசிஷனில் இருந்தவங்க. எதுக்குடா இந்த பில்டப் அப்படின்னு நீங்கள் சில பேர் கேட்கலாம். எஸ், அவங்க ரீசெண்டாக போட்ட ஒரு போஸ்ட் சோஷியல் மீடியாவில் தமிழில் எப்படி அஜித்தை நம்ம எல்லாம் கொண்டாடுறோமோ, அவர் எந்த அளவுக்கு பொசிஷனில் இருக்காரோ அதே ஈக்குவல் லெவலில் கன்னட திரையுலகில் தர்ஷன் ஈக்குவலி டு அஜித் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் அஜித் நடித்த பல படங்களை அவர் கன்னடத்தில் ரீமேக் பண்ணி நடித்து ஹீரோவாக உயர்ந்திருக்கார். கன்னடா இண்டஸ்ட்ரியில் உயர்ந்த நட்சத்திரமாக வலம் வந்த ரம்யா 2012 சடனாக சினிமாவுக்கு முழுக்கு போட்டுட்டு பாலிடிக்ஸில் இறங்கிட்டாங்க. உண்மையாலுமே அதுக்கு தனி தைரியம் வேணும். கிட்டத்தட்ட பீக்கில் இருந்த டைம் அப்படியே விட்டுட்டு அரசியலுக்குள்ளே போயிட்டாங்க. காங்கிரஸில் சேர்ந்து அரசியலில் நின்று நல்ல பல ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க. இப்போ முழு நேர அரசியல்வாதியை செயல்பட்டுட்டு வராங்க. ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர்ன்ற கூட ஒரு தகவல் இருக்குது. என்ன தான் இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக ரம்யா அவர்கள் சோஷியல் மீடியாவில் போட்ட போஸ்ட்டு தான். பல பேர் அவங்கள ட்ரோல் பண்ணி, பல பேர் அவங்கள த்ரிட்டன் பண்ணாலும் பாராட்டுறவங்களும் ஒரு சில மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அவருடைய போஸ்ட் பாராட்டுகளையும் பெற்றது. 2024 ஜூன் மாதம் ரேணுகா சுவாமி, அது பெண் அல்ல ஆண் அப்படிங்கிற ஒரு நபர் கொலை செய்யப்படுகிறார். அந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அந்த உச்சபட்ச நட்சத்திரமான தர்ஷனும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பவித்ரா கவுடாவும் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கனால அந்த கேஸ் தொடர்ந்து நடந்துட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக பெயில் அப்ளை பண்ணப்போ சுப்ரீம் கோர்ட் அதை நிராகரித்ததை மனசில் வச்சு ரம்யா அவர்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவை போடுறாங்க. அந்த பதிவு என்ன சொல்லுது அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் இஸ் அ ரே ஆஃப் ஹோப் ஆஃப் த காமன் பீப்புள் ஆஃப் இந்தியா, ஜஸ்டிஸ் ஃபார் த ரேணுகா சுவாமி ஃபேமிலி இப்படிங்கிற ஒரு போஸ்ட்டை சோஷியல் மீடியாவில் அவங்க பேஜில் ரம்யா போடுறாங்க. போட்டு அடுத்த நிமிஷம் எக்கச்சக்க கமெண்ட்ஸு, அவரை தர்ஷனுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் வசைப்பாட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் அவரை அச்சுறுத்தலாக பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சூழலில் தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 43 இன்ஸ்டாகிராம் ஐடியிலேருந்து அவருக்கு நிறைய கொலை மிரட்டல்களும் ஆபாச புகைப்படங்களும் அசிங்கமாக வசைப்பாடுற விஷயங்களும் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து ஆத்திரமடைந்த ரம்யா என்ன பண்ணுறாங்க, போலீஸில் போய் ஒரு புகார் கொடுக்குறாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ரம்யா அவர்கள் ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணுறாங்க. என்னென்னா, இதில் ஒரு 2-3 பேர் என்ன பண்ணுறாங்க, ரேணுகா சுவாமியை எப்படி நம்ம கொலை பண்ணோமோ அதே மாதிரி ரம்யாவை நம்ம கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அதில் போட்டுக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப ஆபாச வார்த்தைகளை சொல்லி. ஸோ இந்த மாதிரி டைமில் நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம், யார் அந்த ரேணுகா சுவாமி? சில பேர் இந்த நியூஸை கேட்டிருந்துருக்கலாம். இருந்தாலும் இந்த தகவலை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ரீவைண்ட். யார் அந்த ரேணுகா சுவாமி? ஆண், பெண்ணல்ல. 2024 ஜூன் 8 ரேணுகா சுவாமியை காணவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார் போலீஸில் கொடுக்கப்படுது. 2024 ஜூன் 9 சுமனஹள்ளி அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு ஃப்ளைஓவருக்கு, அவுட்டர் ரிங் ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ளைஓவருக்கு கீழே கழிவுநீர் கால்வாய் மாதிரி ஒரு சின்ன இந்த ட்ரைனேஜ் வாட்டர்ஸ்லாம் போயிட்டு இருக்க இடத்துல ஒரு பாடியை ஒரு போலீஸ்காரர் பார்க்குறாரு. அதுவும் ரொம்ப கொடுமையான சூழலில் அதிகமாக தாக்கப்பட்ட தெருநாய்கள் எல்லாம் அவரோட பாடியை அங்கங்கே கடித்து எல்லாம் கொதறிக்கிட்டு இருந்த அந்த மாதிரி சூழலில் அந்த பாடியை கண்டெடுக்கிறார். 2024 ஜூன் 11 கொலை நடந்து 2 நாளில் தர்ஷன் மற்றும் பவித்ரா கவுடாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. உண்மையாலுமே எல்லாத்துக்குமே ஆச்சரியத்துக்குள்ள அழிச்சு கர்நாடகா போலீஸை பாராட்டியே ஆகணும். எப்படி இந்த 2 நாளில் தர்ஷனையும் பவித்ரா கவுடாவையும் அரெஸ்ட் பண்ணாங்க. பல துறைகளிலிருந்து பல மக்கள் கர்நாடக போலீஸை பாராட்டினாங்க இந்த செயலுக்காக. சரி,
இந்த கொலைக்கும் தர்ஷன் அண்டு பவித்ரா கவுடா இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? யார் இந்த தர்ஷன்? தர்ஷனுடைய அப்பா பார்த்தீங்கன்னா கன்னட இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய வில்லன், அந்த காலத்தில் உச்சபட்ச வில்லன் நடிகர். தர்ஷன் என்ன பண்ணார், சின்ன வயசுலேருந்தே லைட் பாய் அப்படிங்கிற ஒரு லோ ப்ரொஃபைல்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக வலம் வந்து இன்றைக்கி கன்னடா இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 ஹீரோவாக இருக்கார். கிட்டத்தட்ட அஜித்துக்கு ஈக்குவலாக தான் அவரை கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஈவன் அவர் பேசுகிறதும் சரி அந்த மாதிரி தான் இருக்கும், ஒன்லி பேச்சு மட்டும். விஜயலட்சுமி அப்படிங்கிறவரோட அவருக்கு திருமணமாகி 15 வயதில் அவருக்கு மகனும் இருக்காங்க. இந்த சூழலில் தான் அதே திரையுலகை சேர்ந்த பவித்ரா கவுடா, அவர் ஆல்மோஸ்ட் டிவோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, கணவரை பிரிந்து இருக்கார். அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. தர்ஷனுக்கும் இவங்களுக்கும் திருமணத்தை மீறிய உறவு ஏற்படுது. தர்ஷன் ஒரு சூழலில் என்ன பண்ணுறாரு, தன் மனைவி விஜயலட்சுமியை விட்டு பிரிந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பவித்ரா கவுடாவோடைய செட்டில் ஆயிடுறார். இந்த சூழலில் தான் தர்ஷனுடைய தீவிர ரசிகரான ரேணுகா சுவாமி அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஊரில் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவர் ரொம்ப ஆதர்ஷ நாயகனாக பார்த்த தர்ஷன் வந்து இந்த மாதிரி ஆனத்துக்கு இந்த பவித்ரா கவுடா தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அவங்கள சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் எல்லா இடத்துலையும் போய் அசிங்கமாக திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆபாச படங்களும் அனுப்புகிறாரு. பெரிய பெரிய மெசேஜ், எவ்வளவு காதெல்லாம் கருகிற அளவுக்கு மெசேஜ் அனுப்ப முடியுமோ பெரிய பெரிய மெசேஜஸாக அனுப்புகிறாரு. ஒரு சூழலில் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாத பவித்ரா கவுடா என்ன பண்ணுறாங்க, மனமுடைஞ்சு போய் தர்ஷன்ட்ட இதை சொல்கிறாங்க. ஸோ தர்ஷன் என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன மாஸ்டர் பிளான் பண்ணுறாரு. தர்ஷனுடைய மேனேஜரான ராகவேந்திரான்னு ஒரு நபர், அவரை கூப்பிட்டு இந்த பர்சனோட ஐடியை கண்டுபிடிச்சி இவன் எங்கே இருக்கான்னு இவனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அந்த பொறுப்பை ராகவேந்திராட்ட ஒப்படைக்கிறார். ஸோ தர்ஷனும் ராகவேந்திராவும் சேர்ந்து ஒரு கேம் விளாடுறாங்க. என்னென்னா, ஒரு பெண் பிள்ளை அவர்கிட்ட பழகுவது போல் அதே சோஷியல் மீடியாவில் மெசேஜ் பண்ணி ரொம்ப நெருக்கமாக பழகி ஒரு சூழலில் நான் இந்த மாதிரி தர்ஷனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை சொல்லி நீ நேராக வந்தோன்னா உன்னை நான் தர்ஷனை மீட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே, எனிவே அவர் தர்ஷனுடைய தீவிர ரசிகர் இல்லையா, பயங்கர சந்தோஷத்தின் உச்சத்துக்கே போய் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொன்னோடனே, இப்படிப்பட்ட சூழலில் தான் ரேணுகா சுவாமியை பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு கார் வருது. அந்த காரில் ஏறி உட்காந்து அவரை சித்ரதுர்கா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு அழைச்சிட்டு போய் அங்கே உள்ள ஒரு கார் ஷெட்டில் அடைச்சி வைக்கிறாங்க. உள்ள அப்போ தான் நம்ம சேலஞ்சிங் ஸ்டார் தர்ஷனும் பவித்ரா கவுடாவும் உள்ள என்ட்ரி. உள்ளே வந்தவனே தர்ஷன் அவரை பெல்ட்டை கழட்டி அடிக்க ஆரம்பிக்கிறார். பவித்ரா கவுடா என்ன பண்ணுறாங்க, அவங்க காலில் உள்ள செப்பலை வச்சு சர மாதிரியாக அடிக்கிறாங்க. ஒரு சூழலில் கோவத்தின் உச்சத்துக்கே போன தர்ஷன் என்ன பண்ணுறாரு, தன் பூட்ஸ் காலால் அவரோட ஆணுறுப்பின் மீது எவ்வளவு நேரம் மிதிக்க முடியுமோ உதைக்க முடியுமோ உதைச்சி அவர் தான் அன்கான்ஷியஸ் ஆயிடுறாரு. அவரை கரண்ட் ஷாக், அந்த ஆணுறுப்பில் எலக்ட்ரிக் ஷாக் வச்சு அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் உடம்புல ஆல்மோஸ்ட் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் காயங்கள் இருக்குங்கிறாங்க. ரேணுகா சுவாமியுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அவருடைய ஆண் உறுப்பை சிதைச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவருடைய உடம்புல உள்ள பிளட்டெல்லாம் எலக்ட்ரிக் ஷாக்ஸ் நிறையா கொடுத்ததுனால ஆல்மோஸ்ட் பிளட்ஸ் எல்லாம் ட்ரைன் ஆகிருக்கு. ஒரு காதையே காணம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அந்த கார் ஷெட்டில் தர்ஷனும் பவித்ரா கவுடாவும் சேர்ந்து 16 பேர் இருந்திருக்காங்க. அத்தனை பேரும் அவரை எவ்வளவு துன்புறுத்த முடியுமோ துன்புறுத்தியிருக்காங்க. ஒரு சூழலில் அந்த கேங்கில் இருந்த ஒருத்தன் அவரோட தலையை செவுத்தில் வச்சு மோதியிருக்கான். அப்போ என்ன ஆயிருக்கு, செவுத்தில் உள்ள ஆணி வந்து அவரோட பின்மண்டையை தொலைச்சி ஹோல்ஸே போட்டிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் கொடுமையினுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் அவரை டார்ச்சர் பண்ணி ஒரு வழியாக அவரை கொலை பண்ணிட்டாங்க. இந்த சூழலில் தான் 50 லட்ச ரூபா வாங்கின அந்த தர்ஷனோட கேங்கு, அதில் 4 பேர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகுறாங்க. சரண்டர் ஆகி நாங்கள் தான் ரேணுகா சுவாமியை இந்த மாதிரி கொலை பண்ணிட்டோம், எங்களுக்கும் அவருக்கும் இடையில் கொடுக்கல் வாங்கல ஏதோ இஷ்யூ இருந்ததுனால நாங்கள் அவரை அடித்தோம், அந்த நேரத்தில் அவர் எதிர்பாராத விதமாக இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகுறாங்க. இந்த சூழல் அந்த 4 பேருமே போலீஸ் என்ன பண்ணுறாங்க, தனித்தனி ரூமில் வச்சு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது 4 பேருமே 4 வெரைட்டியான ஸ்டோரி சொல்லும்போது அதில் தான் போலீஸுக்கு சந்தேகம் வழுக்குது. இல்லை, தேர் இஸ் சம்திங் ஃபிஷி, ஏதோ மர்மம் இருக்கிறது இந்த கொலையில் அப்படின்னு சொல்லி தான் தீவிரமாக போலீஸ் அவங்களோட மூளையை வச்சு கிண்டி ஒவ்வொரு ஆதாரங்களாக திரட்டுறாங்க. அப்படி கிடச்சது தான் தர்ஷனோட ட்ரெஸ்ஸில் உள்ள பிளட் ஸ்ட்ரெயின். அதுவும் டிஎன்ஏ, ரேணுகா சுவாமியோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகுது. அதே மாதிரி பவித்ரா கவுடா செப்பலால் அடித்தாங்க இல்லையா, அந்த செப்பலோட அச்சு வந்து அவரோட உடம்புல மேட்ச் ஆகிருக்கு, மீன்ஸ் பதிஞ்சிருக்கு, அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த செப்பலோட இதுவும் பவித்ரா கவுடாவோட செப்பலோட இதுவும் மேட்ச் ஆனது 2வது எவிடன்ஸ். 3வது எவிடன்ஸ் தர்ஷனுடைய
டவர் வச்சு பார்க்கும்போது அந்த ரேணுகா சுவாமி இறந்த அந்த ஸ்பாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தர்ஷனோட ஃபோன் சிக்னல் அங்கே இருந்திருக்கு அந்த பர்டிகுலர் நாளில் அப்படிங்கிற மாதிரி ஒரு விட்னஸ். அதுவும் இல்லாமல் அந்த கூட்டத்திலேருந்து கைப்பற்றப்பட்ட ஃபோன், யார் அந்த ஒரு 16 பேர் கொண்ட கேங் அந்த ஷெட்டில் இருந்தாங்க இல்லையா, அவங்கள்ட்டேருந்து கைப்பற்ற ஃபோனில் தர்ஷன் அங்கே இருக்கிற ஃபுட்டேஜ் ஒன்று கிடச்சிருக்கு. இப்படி இத்தனை ஆதாரங்கள் கிடச்சி என்கொயரி இன்னும் நடந்துகிட்ருக்கு. ஸோ 2024 ஜூன் 8ஆம் தேதி கொலை செய்யப்பட்ட ரேணுகா சுவாமி, 9ஆம் தேதி அவரோட பாடி நாய்கள்லாம் கொதறிய நிலையில் ரொம்ப கொடூரமான சூழலில் கண்டெடுக்கப்பட்ட அந்த பாடியை வச்சு தான் கேஸ் நடந்துகிட்ருக்கு. பட் இதில் இன்னும் ஒரு சோகமான விஷயம், தர்ஷன் பெயிலில் வெளியில் வந்துட்டாருங்கிறது தான். இஸ் என்ஜாயிங் இஸ் லைஃப். அவரோட நார்மல் லைஃப்பை அவர் ஜாலியாக ஃபிலிம் போகிறாரு, ஷூட் பண்ணுறாரு, ஷூட்டிங்லாம் பண்ணுறாரு. அவர் நார்மல் லைஃப்பை வாழ்ந்துட்டு தான் இருக்கார். இப்படிப்பட்ட சூழலில் தான் சுப்ரீம் கோர்ட் அவங்களோட பெயிலை ரிஜெக்ட் பண்ணதை வச்சு ரம்யா பிகினிங்லேருந்தே இந்த சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காள். ஸோ அப்பப்போ இந்த தர்ஷன் கேஸ் வரும்போதில் இந்த ரேணுகா சுவாமியோட ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணி ஜஸ்டிஸ் ஷுட் பி சர்வ்டு அப்படின்னு சொல்லி அப்பப்போ மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் பெயில் கேன்சல் ஆனோடனே இமீடியட்டாக அவங்க போஸ்ட் பண்ணோடனே தான் தர்ஷனுடைய ஃபேன்ஸ் எல்லாம் வெகுண்டு ஆத்திரமடைந்து, என்ன ஃபேன்ஸோ நீங்களாம் போங்கடா, ரம்யாவை வசைப்பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழலில் தான் அதில் ஒரு 4-5 பேர் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தர்ஷன் அவர்களே நீங்கள் எப்படி ரேணுகா சுவாமியை கொலை செஞ்சீங்களோ அதே மாதிரி ரம்யாவையும் கொடூரமான முறையில் கொலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதை வச்சு தான் ரம்யா அவர்கள் போலீஸில் புகார் கொடுத்துருக்கார். இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, ரம்யா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி கர்நாடகா போலீஸ் 3 நாளில் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு 4-5 பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஸோ ரம்யா என்ன பண்ணியிருக்காங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 16-15 பேருடைய லிஸ்ட்டு ஐடி, இவங்கெல்லாம் தான் மெயின் கிரிமினல். நிறைய பேர் என்னை த்ரெட்டன் பண்ணாலும் இவங்க தான் டாப், ரொம்ப அதிகமான கொலை மிரட்டல் விடுத்தவங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை அவங்க போலீஸில் சப்மிட் பண்ணுறாங்க. இதன் அடிப்படையில் தான் போலீஸ் ஒரு 4 பேரை பிடிச்சி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் மெயின் கிரிமினலாக இந்த 4 பேர் மாட்டியிருக்காங்க. புவன் கவுடா, ராஜேஷ், ஓபண்ணா, கங்காதர். இந்த 4 பேர் இப்போ பிடிச்சிருக்காங்க. இன்னும் 16 பேர் சிக்கியிருக்காங்க. அவங்கள இன்னும் மறைமுகமாக என்கொயரி பண்ணிகிட்ருக்காங்கங்கிற மாதிரி தகவல். ஸோ இந்த ரிப்போர்ட் கொடுத்த கையோட ரம்யா மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தர்ஷன் ஏன் அவங்களுடைய ஃபேன்ஸை கண்ட்ரோலில் வைக்கல, இவ்வளோ பெரிய உச்ச நடிகர் இந்த மாதிரி எல்லை மீறி செயல்படும் போது அவர் ஏன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் விடலை, அவர் ஏன் அவங்க ரசிகர்களுக்கு கண்ட்ரோலாக இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லலை அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் ரம்யா எழுப்புகிறாங்க. ரம்யாவோட இந்த கட்ஸான விஷயத்துக்கு நிறைய ஊடகவியலாளர்களும் சரி, நிறைய திரைத்துறை சார்ந்தவங்களும் சரி பாராட்டுகளை தெரிவித்துட்டு வராங்க. எந்த அளவுக்கு எதிர்மறையான விமர்சனங்களை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக அப்ரிசியேஷனும் ரம்யாவுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. உண்மையாலுமே இந்த இடத்துல நம்ம ரம்யாவை பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவ்வளோ பெரிய உச்ச நடிகர் அப்படின்னு பார்க்காம ஸ்டாண்ட் வித் த ரைட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா, அந்த உண்மை பக்கம் நின்று போராடுறாங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தியா. இந்த விஷயத்தில் ரம்யாவை நம்ம பாராட்டியே ஆகணும். கூடோஸ் டு ரம்யா. ஸோ எப்போ தர்ஷன் இந்த மாதிரி குற்றத்தில் மாட்டினாரோ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, என்ன இவருடைய ஹிஸ்ட்ரியை, முன்னாடி உள்ள ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவரோட ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தப்ப அவர்கிட்ட வேலை பார்த்த 2 மேனேஜர் மிஸ்ஸிங். ஒருத்தர் ஸ்ரீதர்ன்றவர் அவரோட தோட்டத்திலேயே, தர்ஷனோட தோட்டத்திலேயே தூக்கு போட்டு இறந்துடுறாரு, ஒரு நோட் எழுதி வச்சுட்டு அவரோட ஃபேமிலிக்கு. இன்னொருத்தர் மல்லிகார்ஜுனா, அவரோட மேனேஜர், அவரை இது வரைக்கும் காணவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 2 மர்மமான விஷயங்களும் போலீஸுக்கு இன்னும் தர்ஷன் மீது சந்தேகத்தை அதிகமாக்கியிருக்கு. இதில் இன்னும் கூடுதலான சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா, ரம்யாவும் தர்ஷனும் ஒன்றா சேர்ந்து சில படங்கள் ஹீரோயினாக நடிச்சிருக்குங்கிறது கூடுதல் தகவல். எனக்கு இதில் என்ன இன்னொரு சந்தேகம் எழுப்புது அப்படின்னா, இவ்வளோ எவிடன்ஸ் கிடச்சிருக்கு, இவ்வளோ விட்னஸ் கிடச்சிருக்கு, இவ்வளோ விஷயங்கள் நடந்தும் அவர் ஜாலியாக பெயிலில் அவரோட ஃபேமிலி லைஃப், அவரோட லவ்வரோட பவித்ரா கவுடாவோட ஜாலியாக வாழ்ந்துட்டு தான் இருக்கார். அவருடைய டே டு டே லைஃப், அவரோட நார்மல் லைஃப் நார்மலாக தான் இருக்குது. இப்பயும் படம் நடிச்சிட்ருக்காரு. நார்மலாக ஒரு மனுஷன் கொலை செய்யாதவன் எப்படி வாழ்வானோ அந்த மாதிரி ஜாலியாக அவர் வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டுருக்காருங்கிறது தான் பிட்டர் ட்ரூத், சோகமான விஷயம். ஸோ நம்மலாம் அப்படி அண்ணாந்து பார்க்குற ஸ்டார்ஸ் பக்கத்தில் போய் பார்த்தா தான் அவனோட உண்மை முகம் தெரியும் அப்படிங்கிறதுக்கு தர்ஷன் இஸ் அ பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இதுலேருந்து பொதுமக்களுக்கு ஒரு பாடம் என்னென்னா, நடிகர்களை தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க. எந்த ஒரு செலிப்ரிட்டியும் அவனோட பக்கத்துலேயும் அவனோட பர்சனல் லைஃப்குள்ளேயும் போய் பார்த்தா தான் அவன் யார் அப்படிங்கிற
ஒரு உண்மை ரூபம் வெளியில் தெரியும். அஜித்தோட படங்களையும் அஜித்தோட இமேஜையும் வெளி உலகத்தில் கேரி ஃபார்வர்டு பண்ண தர்ஷன், அஜித்தோட பர்சனல் லைஃப்பில் அவர் எவ்வளோ டிசிப்ளினாக இருக்கார், அவரோட மனைவி அவரை எப்படி நேசிக்கிறார், குடும்பத்தை எப்படி நல்லா பார்த்துக்கிறாருங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு மறந்துட்டார் அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. ஸோ மக்களே, ஃபாலோ யுவர் ஹீரோ கேர்ஃபுல்லி. ஆல் த ஹீரோஸ் ஆர் நாட் ஹீரோ, தேர் ஆர் வில்லன்ஸ். ஸோ இந்த சூழலில் தான் ரம்யாவுடைய கட்ஸ், ரம்யா எவ்வளோ தைரியமாக அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தவறு செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு துணிந்து அவங்க பண்ண ஸ்டேட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. நாமும் நம் வாழ்த்துக்களை ரம்யா, திவ்யா ஸ்பந்தனா, கெத்து காட்டிய குத்து ரம்யாவுக்கு நம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். தட்ஸ் ஆல் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். வணக்கம்.